விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வந்து மண்ணை கவும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பலமுறை வந்து அங்கே தொடர்ந்து வந்து வெற்றி கண்டவர் வந்து தான் மாணிக் தாகூர். அந்த மாணிக் தாகூர் தான் இந்த முறை வந்து அங்கே போட்டியிடுறாரு. சரி, இவர் என்னப்பா அதுக்குள்ள மண்ணை கவ போறாரு அப்படின்னு பார்த்தா, இவர் தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மாணிக் தாகூர் வந்து தொடர்ந்து வந்து அங்கே ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அதனால வந்து காங்கிரஸ் வந்து இந்த முறை வந்து மாணிக் தாகூருக்கு சீட்டு கொடுத்துருக்கு. சீட்டு கொடுத்தாலும் அவர் மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பல கிராமங்களில் போய் உங்கள் தொகுதி எம்பி யார் அப்படின்னு கேட்டால் பல பேர் திருன்னு முழிப்பாங்க. யாரா நம்ம தொகுதி எம்பி அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாணிக் தாகூருடைய செயல்பாடு வந்து விருதுநகர் தொகுதியில் இருக்குன்னு சொல்லலாம். பல கிராமங்களில் வந்து அவர் போகவே கிடையாது. போன முறை வந்து தேர்தல் நடக்கும்போது அவர் ஓட்டே கேட்க போகல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓட்டே கேட்க போகாதவருக்கு எப்படிப்பா ஜெயிச்சாரு அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருந்ததுனால அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த ஒரு பிரச்சாரத்திலே வந்து மாணிக் தாகூருக்கு வாக்களிக்கப்பட்டது. அதனால தான் தொடர்ந்து வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த முறை வந்து அதே நம்பிக்கையில் திமுக கூட்டணியில் இருக்கோம், அதனால வந்து நம்மளுக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த முறை அதே விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாரு. போன முறை வந்து மாணிக் தாகூரை வந்து எதிர்த்து நின்றது வைகோவே வந்து போன தடவை தோல்வியை தழுவினார். தோல்வியை தழுவி மாணிக் தாகூர் ஜெயிச்சாரு. இந்த முறை அதுக்காக தோல்விக்கான ஒரு சூழ்நிலையில தான் மாணிக் தாகூர் இருக்காரு. ஏன்னா அவருடைய செயல்பாடு சுத்தமாக வந்து தொகுதியிலே கிடையாது அப்படி சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு வரல, அவர் தொகுதி பக்கமே வரல, அவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து இந்த முறை வந்து பாஜக சார்பாக வந்து இறக்குறாங்க ராதிகா சரத்குமார். ராதிகா சரத்குமாரை இறக்கும்போது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் மாணிக் தாகூருக்கு. ஏன்னா ராதிகா சரத்குமார் வந்து யாருமே தெரியாத ஆள் யாருமே கிடையாது. சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, கிராமங்கள் விருதுநகர் அப்படின்னாலே பல கிராமங்கள் இருக்குது. கிராமங்களை உண்டாலே வந்து ராதிகாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துலேருந்து தெரியும். அதுவும் இல்லாமல் அவங்க நடிகை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியுதுனால அந்த முகம், ராதிகாவுடைய முகம் எல்லோரும் தெரிந்த முகம். அதுவும் இல்லாமல் அவர் எம்ஆர் ராதாவுடைய பேத்தி, அதுபோல் சரத்குமாரோடைய ஒய்ஃபு, அதுவும் இல்லாமல் சித்தி, செல்வி, இப்படி பல நாடகங்களில் பண்ணதுனால அவங்க வந்து அறிமுகமோடு இருக்காங்க. அதனால் வந்து இவங்க பிரச்சாரத்துக்கு போனால் கூட பெண்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராதிகா அப்படின்ற ஒரு பிம்பத்தோட நடிகை அப்படின்ற பிம்பத்தோட ராதிகா ஒரு சீரியல் ஆக்டர் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ராதிகாட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னு பார்த்தா, அவங்க இந்த தொகுதியுடைய வேட்பாளர் கிடையாது. தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரர் கிடையாது. அவர்கிட்ட வருவார், ஜெயிச்சிருவார். ஜெயிச்சிட்டாலும் பின்னாடி வந்து அவர் சென்னையில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவங்க மைனஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சாரத்தில் வந்து அவங்க என்ன தான் பேசினாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் சென்னையில் உட்காந்துக்குருவீங்க, தொகுதி பக்கம் வர மாட்டீங்க. மாணிக் தாகூர் தொகுதி பக்கம் வரல, நீ ஜெயிச்சா ராதிகா சரத்குமார் தொகுதி பக்கம் வர மாட்டாங்க அப்படி ஒரு நிலை இருக்குது. சரி, எந்த வச்சு வந்து இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கான வாக்குகள், அதாவது ராதிகா சரத்குமாருக்கு வாக்குகள் இங்கே நிறையா இருக்கான்னு சொல்லலாம். எந்த ரீதியானா, ஒரு நடிகை, பிரபலமான நடிகை, சரத்குமாருடைய ஒய்ஃபு, அது மட்டும் இல்லாமல் ஜாதி ரீதியில் வந்து அவங்களுக்கு வாக்குகள் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஜாதி ரீதிகள் அப்படின்னு பார்த்தா, விருதுநகர் ஃபுல்லாக நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா, சரத்குமார் நாடார் சமூகத்தை சேர்ந்ததுனால இவருக்கு வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஓட்டுக்கள் எல்லாமே விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பிஜேபியோடைய கட்சியோட ஓட்டுக்கள், அமமுகவுடைய ஓட்டுக்கள்னு சொல்லி பலதரப்பட்ட ஓட்டுகள் வந்து ராதிகா சரத்குமாருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து மாணிக் தாகூர் பின்னோக்கி செல்வார். என்னதான் இருந்தாலும் இந்த ஆள் ஏற்கனவே வந்து 2-3 தடவை வந்து எலெக்ஷனில் நின்றுட்டாருப்பா, எம்பி ஆகிட்டாரு, தொகுதி பக்கமே வரவே கிடையாது. வராத ஆளுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனநிலை அப்படியே மாறும்போது அந்த இடத்த வந்து ராதிகா சரத்குமார் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து மாணிக் தாகூருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது அப்படின்னா, அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற தேமுகவை சேர்ந்த வேட்பாளர் விஜய் பிரபாகர் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் எல்லாரும் ஆடிதான் போயிருக்காங்க வேட்பாளர்கள்லாம். என்னன்னா, விஜயகாந்துடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, விஜயகாந்துக்கே ஒரு மவுசு மதுரையில் இருக்குது, அது வந்து விருதுநகரில் இருக்குது. அவர் வந்து சிவகாசியில் சேர்ந்த பிரேமலதா, அவங்க வந்து சிவகாசி தான் சொந்த ஊர். அந்த சமயத்தில் வந்து அவங்க திருமணம் பண்ணி போனதுனால
தன்னுடைய பிறந்த ஊரான சிவகாசி தொகுதி அதில் வருது, விருதுநகர் சட்ட பாராளுமன்ற தொகுதியில். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் நிறுத்துகிறாங்க. அதனால் என்ன ஆகுனாங்க, விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மனிதருக்கு இருந்த ஒரு இமேஜ் வந்து இந்த விஜய பிரபாகரனுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் இறந்த பின்னாடி அவருடைய அனுதாப ஓட்டுகள் வந்து கிராமங்கள் ஃபுல்லாக வந்து எப்பவுமே சென்டிமெண்ட்டுக்கு வந்து ஆளான ஊர்கள். அதனால் வந்து கிராமத்தில் போய் அவரே வந்து பிரபாகரனே போய் நேரடியாக போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் தன்னுடைய தந்தையை பற்றி, அதாவது விஜயகாந்தை பற்றி ஒரு ஒரு கவலைதரமாக ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாலே மக்கள் வந்து அங்கே அனுதாபப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜயகாந்துடைய பிள்ளையா வந்து நம்மளை தேடி வந்து ஓட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி கிராமங்களில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாக வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பிரேமலதா வந்து அவங்களும் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நின்றுக்கிட்டு ஒரு கண்ணீர் வடிக்க வந்து பிரச்சாரம் பண்ணாலே போதுங்க, விஜய பிரபாகரனுக்கு வந்து வாக்குகள் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய வாக்குகள்னு ஒன்று இருக்குது, அதோடைய வாக்குகள் வரும். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது என்னென்னா ஜாதி ரீதியான வாக்குகள் வந்து விஜய பிரபாகரனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த அவர் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வாக்குகள் ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கிற நாயக்கர், அதாவது நாயுடுகள், இவங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து விஜய பிரபாகருக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து எப்படி சுற்றி வந்து விஜய பிரபாகரன் வந்து முந்திக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் மேலே இருக்கிற அனுதாப ஓட்டுகள் ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக வந்து அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அறுவடை பண்ணி அங்கே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சுலாம் பார்க்கும்போது விருதுநகரில் யார் முந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராதிகா சரத்குமாரும் விஜய பிரபாகரன் தான் இங்கே போட்டியாக இருக்காங்க. மாணி தாகூர் வந்து கட்சி ரீதியில் இருந்தாலும் அவர் பின்னோக்கி போவார். அநேகமாக வந்து அவர் 3வது இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் தொகுதி பக்கம் வந்ததே இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து தொகுதி பக்கம் வந்தது இல்லை. ஏன்னா நாமளும் அந்த தொகுதியை சேர்ந்தவங்க தான், அதனால தான் சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து அவர் தொகுதி பக்கம் வந்ததில்லை. ஒரு நாள் கூட அவர் ஊர் பக்கம் வந்து யாருக்கு என்ன நிலைமைன்னு சொல்லி கேட்டதே கிடையாது மாணி தாகூர். அப்படிப்பட்டவர் வந்து மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை வந்து விஜய பிரபாகரனுக்கும் ராதிகா சரத்குமாருக்கு தான் போட்டி விருதுநகரில். அதனால் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் பின்னோக்கி போய் தோல்வியை தழுவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருதுநகரை. இந்த முறை விருதுநகர் வந்து கோட்டை வந்து இழக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் 2-3 முறை வந்து காங்கிரஸ் தான் வந்து விருதுநகரை கைப்பற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து அதிமுகவோ இல்லை திமுகவோ வந்து விருதுநகர் தொகுதியிலேருந்து நேரடியாக இது வரைக்கும் மோதுனதே கிடையாது. எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்கு. இந்த முறை வந்து அதே கூட்டணி கட்சிகளே வந்து திமுகவும் அதே மாதிரி பாஜகவும் நேரடியாக மோதும் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே புலப்படுது. இதில் வந்து பின்னோக்கி தள்ளப்பட்ட மாணி தாகூருடைய தோல்வி வந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்திலே இருக்குது.